ஹாய், வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, வாட் இஸ் எஸ்இஓ. எஸ்இஓ அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா பிஸ்னஸ் பீப்புள் ஃப்ரம் ஸ்மால் பிஸ்னஸ் டு பிக்கர் பிஸ்னஸ் யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ்இஓ அப்ளை பண்ணுறதுனால அவங்களோட பிஸ்னஸ் அவங்க காம்படிட்டர்ஸ்க்கு முன்னாடி ஷைன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சர்ச் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூகுள் இருக்குது, யாஹூ, பிங், அந்த மாதிரி நிறையா இருக்குது. லைக் ஆஸ்க், டக்டகோ, இந்த மாதிரி நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது. இதில் நம்ம மேஜராக எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில். பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் அக்ராஸ் தி குளோப் கூகுள் ஆக்சஸ் பண்ணுறதுனால நாம் சூஸ் பண்ணியிருக்கிற சர்ச் இன்ஜின் பார்த்திங்கன்னா நம்ம கூகுள். ஸோ இதில் நம்ம போகிறதுனால நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ஷைன் ஆக வைக்கலாம். தட் இஸ் அமாங் தி காம்படிட்டர்ஸ். ஓகே, ஸோ எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் நம்ம டூவாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று நம்ம பெய்டு, ஓகே, நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட எஸ்இஓ நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம ஃப்ரீயாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ மணி எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம், எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சர்ச் இன்ஜின் நம்ம எல்லாருமே கூகுள் அப்படின்னு யூஸ் பண்ணுறதுனால அதில் நம்ம ஆடாக நம்ம கொண்டு போயிட்டு அதில் நம்மளோட வெப்சைட்டை அதுக்கு மேலே மணி ஸ்பெண்ட் பண்ணி லைக் ஆட் ரன் பண்ணி நம்ம கூகுளில் ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம வர வைக்கலாம். அப்படி வரும்போது ஆப்வியஸ்லி நாம் நினைக்கிற டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும். அட் தி சேம் டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணும். ஓகே, டிராஃபிக்னால் வேறு எதுவும் இல்லை, நம்ம நினச்சி பார்க்குற நம்ம பிளான் பண்ணுற அந்த டார்கெட் ஆடியன்ஸை எல்லாருமே நம்மளோட வெப்சைட்டோ இல்லை நம்மளோட பேஜுக்கோ வரதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆன் தி அதர் ஹேண்ட் ஃப்ரீயாக நம்ம எஸ்இஓ பண்ணலாம். லைக் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது நீங்கள் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அது ஃபர்ஸ்ட் பேஜில் உங்களோட வெப்சைட்டோ இல்லை வெப்சைட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பேஜஸ் எதுனாலுமே ஃப்ரண்ட் பேஜில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் நீங்கள் இம்மிடியட் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கூகுள் ஆட்ஸில் போகலாம். இல்லை எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடி அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ அப்படிங்கிற அந்த கான்செப்டில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ப்ராப்பரான கான்டென்ட்டில் யூஸ் பண்ணுற சப்ஹெட்டிங்ஸ் ஆர் ஹெட்டிங்ஸ், அதில் யூஸ் பண்ணியிருக்கிற கீவேர்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக கீவேர்ட் டிஃபிகல்ட்டி, தென் சர்ச் வால்யூம், இந்த மாதிரி பொட்டென்ஷியல் உள்ள கீவேர்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி உங்களோட வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இன் த சென்ஸ் வேறு எதுவும் இல்லை, நாம் எதிர்பார்க்குற கஸ்டமர்ஸோ கிளைண்ட்ஸோ அவங்க நம்மளோட வெப்சைட்டுக்கு நம்ம டிராஃபிக்காக நம்ம கொண்டு வரோம். ஓகே, ஸோ இதுதான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணுற கண்டென்ட்லேயோ இல்லை கீவேர்ட்ஸ்லேயோ இல்லை ஹெட்டிங்ஸ்லேயோ இல்லை பேக்லிங்ஸ்லேயோ இந்த மாதிரி நம்ம ரெகுலர் பேசிஸில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அட் தி சேம் டைம் இமேஜஸும் நம்ம ப்ராப்பராக நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலர் பேசிஸில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆப்வியஸ்லி நாம் எதிர்பார்க்குற ரிசல்ட் என்ன, நம்மளோட வெப்சைட் ஃப்ரண்ட் பேஜ்லேயோ இல்லை டாப்லேயோ கொண்டு வரணும், அதுவும் நம்மளோட காம்படிட்டர்ஸ்க்கு முன்னாடி. அப்படிங்கிற போது நம்ம எஸ்இஓ நம்ம ஃப்ரீயான எஸ்இஓவில் நம்ம போகிறது பெட்டர். பிகாஸ் நம்ம பெர்மனன்ட் ரிசல்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி வரும்போது ஃப்ரீ எஸ்இஓக்கு நம்ம போகிறது பெட்டர். பெய்டுக்கு நீங்கள் போகலாம், இமீடியட் ரிசல்ட் வேணும்னா நீங்கள் போகலாம், பட் அதுக்கு நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பெய்ட் வர்சஸ் ஃப்ரீ. ஸோ எஸ்இஓ யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட பிஸ்னஸ் கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் அவங்களோட பிஸ்னஸில் கொண்டு வரலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் எங்களோட சேனல் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக்கை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாருமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அட் தி சேம் டைம் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கண்டென்ட் நீங்கள் எங்கள் வீடியோஸ் மூலிமா நீங்கள் கேதர் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட் தி சேம் டைம் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே. ஏதாவது உங்களோட சைடில்